அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். இன்று இந்த பதிவில் மணிவாசகர் வாழ்வில் ஈசன் நடத்திய திருவிளையாடல்கள் சிலவற்றை பார்ப்போம். செந்தமிழ் மணமும் சிவமணமும் ஒருங்கே கமழும் திருநாடு தென்பாண்டி வளநாடு. இந்நாட்டிற்கு அழகு சேர்ப்பது வைகையாறு. வைகை ஆற்றங்கரையில் மதுரை மாநகரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இறைவன் வாதபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு எழுந்தருளியுள்ளார். இத்தலம் வாயு பூசித்த காரணத்தால் வாதபுரம் என்று அழைக்கப்பட்டது. இந்நகரில் அந்தணர் குலத்தில் சிவநெறி பிறழா சிந்தையாளராகிய அந்தணர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் சம்புவாத சிறுதர். அவரது மனைவி சிவஞானவதி. இவ்விருவரும் இல்லறம் வழுவாது ஒழுகி வரும் நாளில் தென்னாட்டில் புறச்சமயமாகிய புத்தம் மேலோங்கி சைவ சமய வளர்ச்சி குறைந்திருந்தது. நம் இறைவன் திருவருளால் இவ்விருவருக்கும் சைவம் தழைக்கவும் வேத சிவகாம நெறிகள் விளங்கவும் திருமகனாய் தோன்றினார் திருவாத ஊரார். திருவாத ஊராருக்கு வயது ஏற ஏற கலை ஞானங்களும் நிரம்பின. 16 வயதளவில் கலை ஞானங்கள் அனைத்தும் கற்றறிந்தார். இவரது கல்வி திறத்தையும் நல்லொழுக்கத்தையும் கேள்வியுற்ற மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் அவரை தனது அரசவைக்கு அழைத்து தன் முதன்மை மந்திரியாக அமர்த்தி கொண்டான். திருவாத ஊராரும் இது இறைவனது ஆணை என்றெண்ணி அந்த பதவியில் திறம்பட செயலாற்றினார். வாத ஊரார் தமக்கு கிடைத்த அமைச்சுரிமை தகுதியால் உலக அனுபவ இன்பங்களில் மகிழ்ச்சியடையவில்லை. இவ்வுலக வாழ்வும் வாழ்வில் காணும் பெரும் போகமும் நிலையற்றவை என்று அறிந்தமையால் இவர் கொண்டிருந்த அமைச்சர் பதவிக்கும் இவருக்கும் தொடர்பில்லாமல் இருந்தது. ஒரு சிறந்த குருநாதரை தேடும் ஆவல் அவரிடம் மிகுந்து காணப்பட்டது. பிறவி பயனை அடைவதற்கான வழி என்ன என்பதிலேயே இவர் சிந்தனை சுழன்று கொண்டிருந்தது. ஒரு நாள் வாத ஊரார் அரசவையில் அமைச்சராய் வீற்றிருந்தார். அப்போது அரசனுடைய சேவகர்கள் வந்து, அரசே, நம்முடைய குதிரைப்படையை பலப்படுத்த சிறந்த குதிரைகள் நம்மிடம் இல்லை என்றனர். அப்போது அரசவையில் இருந்த சில தூதர்கள் கீழைக்கடற்கரையில் நல்ல குதிரைகள் வந்து இறங்கியிருக்கின்ற செய்தியை அரசனிடம் தெரிவித்தார்கள். அரசன் வாத ஊராரை பார்த்து, நம்முடைய கருவூலத்திலிருந்து வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்று நல்ல குதிரைகளை வாங்கி வருக என ஆணையிட்டார். வாத ஊராரும் அரச கட்டளையை ஏற்று கருவூலத்திலிருந்து மிகுதியான பொருட்களை ஒட்டகத்தின் மீது ஏற்றிக்கொண்டு படை சூழ மதுரை சொக்கேசன் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கிய பின் மதுரையை விட்டு புறப்பட்டார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.